உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாம் வந்து முருங்கைக்கீரை விரும்பி சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி தொக்கா ரெடி பண்ணி கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை லஞ்ச் பாக்ஸாகவும் நம்ம கொடுத்து விடலாம். இதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு வந்து 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து 3 காஷ்மீரி மிளகாய், 1 வந்து நார்மல் மிளகாய். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாக கருகிடும். நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். முருங்கைக்கீரை, கருவேப்பிலை சரிசமமாக எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடினா கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் இருக்க ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா சுருண்டு வரும்ல, அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும். பார்த்திங்கனாவே தெரியும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா ஆற விட்டுறலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வந்து மல்லி சீரகத்தை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம வதக்கி வச்ச கீரையும் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம தண்ணியோடு சேர்த்திக்கலாம். இடையில வந்து தண்ணி பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாட்டம் அரைக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கூடாது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். நம்ம தொக்கு செய்கிறனால வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். நீங்கள் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுவீங்கனாலும் அதே மாதிரி ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சது அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்திட்டு 3/4 டம்ளர் தண்ணி வந்து நம்ம மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு சிம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு கொதிக்க விடணும். இடையில 2, 3 டைம் வந்து கிளறி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்கீரை தொக்கு வந்து ரெடி ஆயிரும். இதில் நீங்கள் கீரை எடுக்கிற அளவு பொறுத்து மல்லி, சீரகம், புளியோட அளவு வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. சில குட்டீஸ் எல்லாம் வந்து கடைஞ்சி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொக்கு மாதிரி ரெடி பண்ணி இதில் சாதம் போட்டு கிளறி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸும் காலி ஆகிடும்.